ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உனது குரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்க. அகத்தியரின் அமுதம் பருக வாங்கள் செல்வோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருச்சுனை அகத்தீஸ்வரர் கோயிலை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது. உலகமே ஒட்டுமொத்தமாக சிவபெருமானின் திருமணத்தை காண கைலையில் திரண்டதாகவும், தேவர்கள் உட்பட அனைவரும் அங்கு ஒன்று கூட பாரம் தாங்காமல் பூமி ஒரு பக்கமாக சரிந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் பூமியின் சமநிலைக்காக குருமுனி அகத்தியரை தெற்கே அனுப்பியதாகவும், அம்மை அப்பனின் திருமணத்தை காணாமல் தெற்கு நோக்கி நடந்து சென்றபோது அவ்வழியில் பாறையில் சிலை வடித்து சிவபெருமானை வழிபட்ட தலம்தான் இந்த திருச்சுனை அகத்தீஸ்வரர் திருக்கோயில். அப்போது அகத்தியருக்கு தனது திருமண காட்சியை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்துள்ளார். அகஸ்தியர் இங்கு தங்கி சிவபெருமானின் திருமண காட்சியை கண்டு அருள் பெற்றதால் திருமண பாக்கியம் கிட்டும் முக்கிய புண்ணிய தலமாக இந்த கோயில் விளங்குகிறது. அகத்தியரின் பெயராலேயே இறைவன் அகத்தீஸ்வரன் எனவும், அம்மன் பாடகவல்லி தாயார் என்ற திருநாமத்துடனும் வீற்றிருக்கின்றனர். அகத்தியர் சுனை தோண்டி வழிபட்டதால் இவ்வூருக்கு திருச்சுனை என்ற பெயரே வழக்காகியது. மன அமைதிக்காகவும், திருமணங்களில் ஏற்படும் தோஷம், சங்கடங்கள் என நிகழும் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் நீக்கி திருமணம் நல்லபடியாக நடக்க அகஸ்தீஸ்வரர் அருள் புரிகிறார். பெண்களுக்கு திருமண தடை இருந்தால் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் பாடகவல்லி அம்மனுக்கு மாங்கல்யமும் பட்டு வஸ்திரமும் வழங்கி வழிபட்டால் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதே நேரத்தில் ஆண்களுக்கு திருமண தடை இருந்தால் கிழக்கு நோக்கி அழகுற அமைந்திருக்கும் அகஸ்தீஸ்வரருக்கு மாலை வழங்கி வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு விரைவாக திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இக்கோயிலின் தனி சன்னதிகளாக விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, லிங்கோத்பவர், வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான், துர்க்கையம்மன், பைரவர், ரேவதியுடன் சந்திரனும், உஷாதேவி, பிரத்யுஷாதேவியுடன் சூரியன் நவகிரகங்களுடன் காட்சியளிக்கின்றனர். கோயிலின் பின்புறம் அகத்திய முனி ஏற்படுத்திய வற்றாத சுனை இன்றளவும் உள்ளது. மன்னன் மாறன் சுந்தரபாண்டியன் இத்திருத்தலத்தின் கட்டுமான பணியை ஏற்றபோது அவருக்கு துணையாக நின்று உதவி புரிந்த பெரியாண்டி, சின்னாண்டி, வெள்ளியம்மாள் ஆகிய மூவருக்கும் கோயிலின் ஒரு தூணில் சிலை வடிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று வரை இவர்களின் வம்சாவளியினர் இத்தூணை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இத்தூணுக்கு மட்டும் தனி பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்தலத்தின் தலவிருட்சமாக வில்வமரமும், தீர்த்தமாக திருச்சுனையும் விளங்கி வருகிறது. முக்கிய திருவிழாக்களாக சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் ஆயில்யம் வரும் நட்சத்திர நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்தலத்து திருச்சுனை நீரானது அருகில் வாழும் மக்களுக்கு குடிநீரின் ஆதாரமாக இருக்கிறது. மற்றும் இத்தலத்திற்கு வரும் அடியார்கள் பலரும் இச்சுனை நீரை வீடுகளுக்கு எடுத்து சென்று வீட்டில் தெளித்தும், பூஜை அறையில் கலசத்தில் வைத்தும் வழிபட்டு நன்மை பெறுகின்றனர். நாமும் அகத்தீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் நல்ல மாற்றத்தை அடைய திருச்சுனை நீரான அகத்தியரின் அமுதத்தை எடுத்து வந்து வாழ்வில் மாற்றத்தை காண்போம். நன்றி, வணக்கம்.